4 லெக் வாக் சைக்கிள் எப்படி பண்ணுறதுன்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம ஹியூமன் வாக் சைக்கிள் எப்படி பண்ணுறதுன்றத பார்த்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ 4 லெக் கேரக்டரில் நான் கேட்டோட கேரக்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கேட்டை நான் டிசைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு கேட்டை டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டேன், ஏன்னா இதுதான் நம்மளோட மாடல் ஷீட். ஓகே, நம்ம இப்போ ஹியூமன் லெக்குக்கும் கேட்டோட லெக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்ப்போம். ஹியூமன் லெக் இந்த இடத்துல லெஃப்ட் சைடு ரொட்டேட் ஆகும், ஆனால் கேட்டோட லெக் இந்த இடத்துல ரைட் சைடு ரொட்டேட் ஆகும். பொதுவாக 4 லெக் கேரக்டர் எல்லாமே இந்த இடம் ரைட் சைடு தான் ரொட்டேட் ஆகும். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு போஸஸை ஃபிக்ஸ் பண்ணாலே ஓரளவு நீட்டாக இருக்கும். இந்த 4 லெக் அனிமேஷன்லேயும் நம்ம கான்டாக்ட் போஸ், பாசிங் போஸ், அப் போஸ், டவுன் போஸ் அப்படின்னு நம்ம ஹியூமனுக்கு என்னென்ன போஸ்லாம் யூஸ் பண்ணமோ அதே போஸ் தான் இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் 4 லெக்கையும் அனிமேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் 2 ஹியூமன் வாக் சைக்கிள் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லெக் ஒரு ஹியூமன், அதை நம்ம கான்டாக்ட் போஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். செகண்டு 2 லெக் ஒரு ஹியூமன், அதை நம்ம டவுன் போஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் போஸஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம கேரக்டர் க்ரியேட் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு 2 லெக்கு கான்டாக்ட் போஸ்ட்லேயும் செகண்ட் இருக்க 2 லெக் டவுன் போஸ்ட்லேயும் வச்சுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு போஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற 2 லெக்கோட கான்டாக்ட் போஸை அப்படியே ஆப்போசிட்டாக க்ரியேட் பண்ணுறோம். செகண்ட் இருக்க 2 லெக்கோட டவுன் போஸை அப்படியே ஆப்போசிட்டாக க்ரியேட் பண்ணுறோம். அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க முன்னாடி இருக்க இந்த 2 லெக்கும் பின்னாடி இருக்க அந்த லெக்கோட பிளேஸ்மெண்ட்டுக்கு போகுது. பின்னாடி இருக்க அந்த 2 லெக்கும் முன்னாடி இருக்கிற இந்த லெக்கோட பிளேஸ்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ நம்ம 2 கான்டாக்ட் போஸ் அப்புறம் 2 அப் போஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். எப்போவும் வாக் சைக்கிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கான்டாக்ட் போஸ் வைக்கணும், அடுத்தது பாசிங் போஸ் வைக்கணும், அதுக்கு அடுத்து தான் அப் அண்ட் டவுன் போஸ் வைக்கணும். நீங்கள் நேராக கான்டாக்ட் போஸ், டவுன் போஸ், பாசிங் போஸ், அப் போஸ் இந்த மாதிரி வச்சா அனிமேஷன் லைட்டாக ஜர்க் அடிக்கும். நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 லெக்குக்கு கான்டாக்ட் போஸ் வச்சேன் இல்லையா, இப்போது அதுக்கு பாசிங் போஸ் வைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கான்டாக்ட் போஸ், ஒரு அப் போஸ், ஒரு டவுன் போஸ், ஒரு பாசிங் போஸ் 4 போஸ் வச்சுருக்கோம். ஆனால் இன்னும் கேரக்டருக்கு அப் அண்ட் டவுன் நம்ம இன்னும் தரல, வெறும் லெக்கோட பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 2 ஹியூமன் வாக் சைக்கிள் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 லெக்கை கான்டாக்ட் போஸில் இருந்தோம், செகண்ட் 2 லெக்கை டவுன் போஸில் இருந்தும் கண்டினியூ பண்ணி லெக்கோட பிளேஸ்மெண்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். இதில் நம்ம ஓவரால் கேரக்டர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, வெறும் லெக்கோட பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரோம். லெக்கை மட்டும் டெலீட் பண்ணி அதோட பிளேஸ்மெண்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரோம். ஓகே, இப்போ நம்ம லெக்கோட பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கேரக்டரோட அப் அண்ட் டவுன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு 2 லெக்கு வேறு போஸ்ட்லேயும் செகண்ட் இருக்கிற 2 லெக்கு வேறு போஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுனும் இதனால் சேஞ்ச் ஆகும். முன்னாடி இருக்க 2 லெக்கு டவுனில் போகும்போது பின்னாடி இருக்க 2 லெக்கு அப்பில் போகும். ஸோ இதுக்காக நான் ஃபஸ்ட்டு ரஃப்பாக 2 சர்க்கிளை மட்டும் க்ரியேட் பண்ணி இந்த 2 சர்க்கிளை அப் அண்ட் டவுன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி கேட்டோட அப் அண்ட் டவுனை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ இந்த சர்க்கிள் எப்படி அப் அண்ட் டவுன் ஆகிட்டுருக்கோ அதே மாதிரி தான் கேட்டோட அப் அண்ட் டவுனாக இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த சர்க்கிள்ஸை பேஸ் பண்ணி கேரக்டரோட அப் அண்ட் டவுனை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வரோம். உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக வாக் சைக்கிள் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு இடையில ஏதாவது 2-3 போஸை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் நான் 2-3 போஸை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேட்டோட வாக் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு கேட்டை க்ரியேட் பண்ணி வாக் சைக்கிள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.